வணக்கம். ஃபீனிக்ஸ் ரியல் எஸ்டேட் ஈசிஆர்லேருந்து மணி பேசுகிறேங்க. 4 ஏக்கர் ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் நம்மக்கிட்ட சேலுக்கு வந்திருக்கு. அதாவது இந்த லேண்டோட டோட்டல் ஏரியா எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் இருக்குங்க. இந்த லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டிவனம் ஜங்ஷன்லேருந்து ஈசிஆர் போய் கனெக்ட் பண்ணக்கூடிய ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குங்க. அதாவது திண்டிவனம் ஹைவேஸையும் ஈசிஆரையும் இணைக்கக்கூடிய ரோடில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது திண்டிவனம் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்றதுக்கு. லேண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய கேட் இருக்குங்க. லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மரங்களும் கலந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா தேக்கு மரங்கள் இருக்குங்க. இந்த தேக்கு மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் இருக்குது, சப்போட்டா இருக்குது, பலாமரம் இருக்குங்க, மாமரம் இருக்குது. இந்த மாதிரி வகையான மரங்கள் கலந்த மாதிரி இருக்குது. இந்த லேண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு எந்த விதமான மரங்களும் வைக்கிற மாதிரி இருக்காது. ஆல்ரெடி எல்லாமே இருக்குங்க. நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் உள்ள ப்ராப்பர்ட்டிங்க இது. ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு 200 ஃபீட்ஸு ஃப்ரண்டேஜ் இருக்கும். 200 அடிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குது. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா இருக்குங்க. வீடும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கட்டின வீடு தாங்க. ஒரு ஃபேமிலியாக வந்து வீக்கெண்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக கெஸ்ட் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. நான் தேக்கு மரங்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா தேக்கு மரங்கள். 4 ஏக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஏக்கரில் அதிகபட்சமாக தேக்கு மரங்கள் இருக்குங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 இயர்ஸில் பார்த்திங்கன்னா கட் பண்ணுற ஸ்டேஜ் வந்துடும். இந்த லேண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. ஒரு கிணறு இருக்குது. நல்ல ஒரு தார் ரோடு ஆக்சஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க அது. எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த ரோடு பிஸியாக தான் இருக்கும். லேண்டோட டைப் பார்த்திங்கன்னா புஞ்சை லேண்ட் வரும். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா 60,000 கோட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் கோட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா வருங்க. டோட்டல் ஏரியா எக்ஸ்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் இருக்குது. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2,40 லட்ச ரூபா வரும். அதாவது 2,40 lakhs வருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுறவங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லேண்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த லேண்டு சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன். லேண்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஃபென்சிங் முடியுது பாருங்கள். அங்கேருந்து நான் நிற்கிறேன் பாருங்கள். இது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் வரும். ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 200 அடிக்கு மேலே தாங்க இருக்கும். தேங்க்யூ. ஃபீனிக்ஸ் ரியல் எஸ்டேட் ஈசிஆர்லேருந்து மணி.